அண்மை செய்தி. தொடர்ந்து வரும் கனமழை காரணமாக சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் 9 சுரங்க பாதைகளில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக 9 சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், எந்தெந்த 9 சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது? வாகன ஓட்டிகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில காலையிலிருந்து கனமழை கொட்டி தூக்கி வரக்கூடிய சூழல்ல சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சுரங்க பாதைகள் மழைநீரால சூழப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த சுரங்க பாதைகள்ல இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணிகள் மோட்டார் பம்புகள் மூலமாக ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் என்று இந்த சுரங்கப்பாதைகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கட்டிவாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள சுரங்கப்பாதை, மாணிக்கல் நகரில் இருக்கக்கூடிய டூவீலர் சுரங்கப்பாதை, வியாசர்பாடி சுரங்கப்பாதை மற்றும் லிங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை, துரசாமி சுரங்கப்பாதை, அரகநாதன் சுரங்கப்பாதை ஆகிய இடங்கள்ல முழங்கால் அளவிற்கான மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகள் சென்னை மாநகராட்சி நிகழ்த்தியிருக்கிறது. இந்த பகுதியும் போக்குவரத்து சீராக இயக்கப்படுவதாகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், சுரங்கப்பாதையில மழை நீர் தேங்கி இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதைகள்லாம் மூடப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக நான் முன்பு குறிப்பிட்டது போலவே மழைநீர் தேங்கியிருந்தாலும் மழைநீர் அப்புறப்படுத்தும் பணிகள் என்பது ஒரு முறை நடந்து வருகிறது. இதன் காரணமாக போக்குவரத்துக்கு எந்த விதத்திலும் அந்த சுரங்கப்பாதைகள்ல தடை ஏற்படவில்லை. கூடுதலாக மழை பெய்து மழைநீர் அதிக அளவில் தேங்கும் போது இது குறித்து அறிவித்த மாநகராட்சி வெளியிடும். ஆனால் இதுவரையில சென்னை மாநகராட்சி கட்டுப்பாடு 16 சுரங்கப்பாதைகளிலிருந்து போக்குவரத்து என்பது இயல்பான நிலையில இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் தேங்கியுள்ள சுரங்க பாதைகளில் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகளில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.